அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக இருந்தீங்கன்னா, நம்மகிட்ட மக்கள் எல்லோருமே நம்மகிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, இந்த நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி தான் பொதுமக்கள் எல்லோருமே நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி 2016 தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வருது. 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கொடுத்துருந்தாங்க. இரட்டை மெழுகுவர்த்தி சின்னமே அதுக்கு அடுத்து 2019 கேட்கும்போது அதை தர மறுத்துட்டாங்க. அப்போ இருந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்பட்டுச்சு. அப்போது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வச்சிருந்தது, ஒரு 4 விழுக்காடு நெருக்கி வச்சிருந்தது. அதுக்கு அப்புறமா 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சி தன்னோட கரும்பு விவசாய சின்னத்தையே தக்க வச்சிருந்தது. அதுலேயுமே ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு, ஒரு 7 விழுக்காடு வாக்கு நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்தது. இந்த சமயத்திலுமே நாம் தமிழர் கட்சி அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட வாக்குகளுக்கான தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த நம்ம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அதுலேயுமே நாம் தமிழர் கட்சி வந்து தன்னோட கரும்பு விவசாய சின்னத்திலும் போட்டியிட்டுச்சு. ஆனால் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி 2016 16, 19, 21 உள்ளாட்சி மன்ற தேர்தல், அந்த நகர்ப்புற தேர்தல், அந்த பேரூராட்சி தேர்தல், இது எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளுக்காக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை பொறுக்க முடியாத இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இடைத்தரகர்கள் 2024 நாம் தமிழர் கட்சிக்கு எக்காரணத்தை கொண்டும் கரும்பு விவசாய சின்னம் கிடைச்சிடக்கூடாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கரும்பு விவசாய சின்னம் கிடைச்சதுன்னா ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம வேலையை தொடங்கி நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருப்போம். இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக போயிடும். ஏன்னா ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி வேலையை தொடங்கிட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஏகப்பட்ட வாக்குகளுக்கு ஸ்கோர் பண்ணிடும், ஒரு சில இடங்களில் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இடைத்தரகர்கள் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தை விடக்கூடாதுன்னு கட்டி அந்த தேர்தலில் செயல்பட்டது நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சது. அது போக 2024 நாடாளுமன்ற தேர்தல் நம்மளும் எவ்வளவோ போராடி பார்த்தோம். கரும்பு விவசாய சின்னத்தை வாங்குறதுக்கு தேர்தலுக்கு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போராடணும் நீதிமன்றத்தின் வாயில. ஆனால் நம்ம சின்னம் கை மீறி போயிருச்சு. அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. அந்த சின்னத்தையுமே நம்ம வெற்றிகரமாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்தாச்சு. இப்போது தேர்தல் ஆணையத்தோட ஒரு கட்டுப்பாடு என்னன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் வந்து நிரந்தரம் ஆகணும்னா குறைந்தபட்சம் 8% ஓட்டு இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 6% ஓட்டும் ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு 6% வாக்குகள், இந்த மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் வச்சிருக்குது. அது போக நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் எல்லாம் அந்த வாக்குகளுக்காக ஸ்கோர் பண்ண கிடையாது. இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து 12%க்கு மேலே ஓட்டு வாங்குங்கிறதுல எந்தவித ஒரு ஐய கருத்துமே இல்லை. ஏன்னா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி தேர்தலில் கூட தனிப்பட்ட முறையில் இளைஞர்கள் வாக்கு செலுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலில் குடும்பமாக மொத்தமாக வாக்கு போட்டிருக்காங்க. எனக்கே ஏகப்பட்ட பேர் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, அந்த வீடியோ எடுத்து, இந்த மாதிரி என்னோட கம்பெனியில் 10 பேர் இருக்கோம், 15 பேர் இருக்கோம், 20 பேர் இருக்கோம், மொத்தமாகவே நாம் தமிழர் கட்சி தான் போட்டோம், எங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம், 5 பேருமே உங்கள் கட்சி தான் ஓட்டு போட்டோம்னு மொத்த பேருமே நமக்கு ஃபோன் வாயில அழைச்சி சொன்னாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், முகநூலில் பகிர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நாம் தமிழர் கட்சியை இந்த முறை விரும்பி வாக்கு செலுத்தியிருக்காங்க. குடும்பமாக மொத்தமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த முறை நாம் தமிழர் கட்சி வந்து கண்டிப்பாக 12%க்கு மேலே போயிருங்கிறதுல எந்தவித ஒரு ஐய கருத்துமே இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தர சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து விவசாய சின்னம் தான் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதில் என்னென்னா, இப்போ நம்ம கட்சியோட கொள்கைக்கும் இப்போ நம்ம கட்சியோட செயல்பாடுகளுக்கும் விவசாய சின்னம் தான் மிக பொருத்தமாக இருக்கும். ஏதோ ஒரு விவசாய சின்னம் இப்போ அந்த அடுத்த நம்ம 2026 அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த இடத்துல அந்த சின்னம், அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூட அந்த சின்னங்களில் வந்து கரும்பு விவசாய சின்னம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து கரும்பு விவசாய சின்னத்தை தான் தேர்ந்தெடுக்குங்கிறதுல ஒரு ஐயக்கருத்து இல்லை. அப்படித்தான் தேர்ந்து எடுக்கும். அப்படி இல்லை, அந்த சிம்பிளில் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கரும்பு விவசாய சின்னம் இல்லை, அந்த இதில் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு விவசாய சின்னம், இது இந்த ஒரு அறுவாளுடன் கூடிய விவசாயி, இல்லை ஒரு நெற்கதிருடன் கூடிய விவசாயி, அந்த கரும்பு விவசாயி பதிலாக, இல்லை வேறு ஏதாவது இந்த ஒரு ஏறு உழும் விவசாயி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விவசாய சின்னம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தர சின்னமாக வரும் அப்படின்னு நம்மளும் நினைக்கிறோம். அண்ணனும் கண்டிப்பாக அத்தை நினைப்பாருன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம கட்சியோட கொள்கைக்கும் செயல்பாடுகளுக்கும் விவசாய சின்னம் தான் மிக பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் மொத்த தமிழ்நாடுமே நம்ம கட்சியை நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, விவசாய கட்சி இப்படி தான் மக்கள் மத்தியில் பதிஞ்சிருக்குது. அதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து விவசாய சின்னத்தை தான் அண்ணன் தேர்ந்தெடுப்பான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவத்தே வரும். நன்றி.